கிருஷ்ணரின் அமைதி பகவத்கீதையில் சொல்லப்பட்ட உண்மை. கிருஷ்ணா பற்றி நாம் அதிகமாக பார்க்கும் ஒன்று அவரின் எப்போதும் அமைதியான முகம். ஆனால் அது ஒரு கற்பனை அல்ல. அது பகவத்கீதையில் நேரடியாக சொல்லப்பட்ட ஆன்மீக நிலை. பகவத்கீதா என்பது மகாபாரதையில் இடம்பெறும் 700 சுலோகங்களை கொண்ட ஆன்மீக உரை. இந்த உரை நடந்தது எங்கு? குருக்ஷேத்திர போர்க்களத்தில். அந்த நேரத்தில் அர்ஜுனன் மன உளைச்சலில் இருந்தான். குடும்பம், உறவுகள், தர்மம், குழப்பம். கைகள் நடுங்கின. மனம் கலங்கியது. ஆனால் கிருஷ்ணர் முழுமையான மன அமைதி. கிருஷ்ணர் சொன்ன உண்மை மன அமைதி பற்றிய சுலோகம். பகவத்கீதையில் துக்கத்தில் கலங்காதவன், சந்தோஷத்தில் ஆடாதவன், பயம், கோபம், ஆசை இல்லாதவன் அவனே ஸ்தித பிரஜ்ஞன். இது ஒரு கற்பனை கதை அல்ல. இது நேரடி சாஸ்திர வாக்கியம். ஸ்தித பிரஜ்ஞன் என்றால் என்ன? ஸ்தித நிலை பெற்ற, பிரஜ்ஞன் ஞானம், அதாவது மனம் அசையாத ஞான நிலை. கிருஷ்ணர் தன்னை ஸ்தித பிரஜ்ஞன் நிலை பற்றி விளக்குகிறார். அவர் சொல்கிறார், உணர்ச்சிகள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம், யுத்தம் கூட வரலாம். ஆனால் ஞானி உள்ளத்தில் அலை இல்லை. போர்க்களத்தில் கூட அமைதி. எப்படி? பகவத்கீதையில் உன் கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. இதுதான் கிருஷ்ணரின் ரகசியம். அவர் சூழ்நிலையை கட்டுப்படுத்தவில்லை, முடிவுகளை கட்டுப்படுத்தவில்லை, பலனை பற்றி கவலைப்படவில்லை, கடமை மட்டும். அதனால் தான் பயம் இல்லை, பதட்டம் இல்லை, மன அலை இல்லை. கிருஷ்ணரின் மனநிலை 3 முக்கிய அம்சங்கள். 1. பற்றின்மை, பலன் மீது பற்றில்லாத நிலை. 2. சமச்சீர், வெற்றி தோல்வி இரண்டிலும் சமநிலை. 3. ஆத்ம ஞானம், உடல் அல்ல ஆத்மாதான் உண்மை. போர்க்களத்திலும் அமைதி இருந்தது கிருஷ்ணருக்கு. ஏனெனில் அவர் வாழ்க்கையை நடத்தவில்லை, அவர் ஞானத்தில் நிலைத்திருந்தார்.